ஒன்னா தானே புடவை எடுக்க வந்தோம். புடவை எடுக்கிற நேரத்துல நீ பாடி தனியா வந்துட்ட. நாங்க முக்கியமா இருக்கணும். ஏன் என்னாச்சு உனக்கு? என்ன கோவம்? வீட்டுல இருந்து வரும்போது நல்லா தானே வந்த, சொல்லுடா. என்னம்மா நீ சொல்ல விடுற? நீ பாடி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. சரி முத பதில் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் வந்தேன். அதெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சும்மா அப்படி தனியாலாம் வரமாட்டேன், எனக்கு தெரியாதா? என்னாச்சு? பப்பி எது சொன்னாலா? யோ நீ வேறமா. அதான் காரணம் நினைக்கிறேன். இது அவளை வர சொல்றேன். சும்மா இருமா. பப்பி பப்பி இங்க வாமா. ஏமா நீ வேற? அதுக்கப்புறம் நம்ம 3 பேர் தான் இருக்க போறோம். தனியா கூப்பிட்டு என்னது விசாரிச்சலாம்ல. நீ வேணா இப்படி தனியா வந்துட்ட. அந்த கடைக்காரனா கஸ்டமர் பார்க்கணும் கும்பலா இருக்குன்னு அவர் கிளம்பிட்டாரு. அதனால நான் தானே முழிச்சிட்டு இருக்கேன். ஆனா நல்ல நேரத்துல புடவை எடுக்கலான்னு பார்த்தா நீங்க என்ன சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? என்னமாச்சு உங்களுக்குள்ளார? என்னத்த சொல்றீங்க? இல்லம்மா, உங்களுக்குள்ளார எதுவும் சண்டையா? எதுவும் இல்லையே. என்னம்மா இப்படி சொல்ற? புடவை எடுக்கும் போது இவன் பாடி தனியா வந்துட்டான். ஏன்னா மாப்பிளையும் புடவை எடுக்கும் போது கூட இருக்கணும்ல. ஆமாமா இருக்கணும். அதான் என்னாச்சு உங்களுக்குள்ளார? இது சண்டையா? ஆமாமா, சின்ன சண்டை தான். ஏன்டி அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. நீ சொல்லுமா என்னன்னு நான் கேக்குறேன். கல்யாண புடவை எடுக்க போறோம். நேத்து நீங்களும் ஃபோன் பண்ணீங்க, இவனும் ஃபோன் பண்ணாரு. சரி கிட்ட சொன்னாரு, நாளைக்கு நல்ல புடவையா கட்டிட்டு வா, நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வான்னு. சரி நானும் போட்டு வந்தேல. ஆமா. இவர் எப்படி வந்திருக்காரு பாருங்க. இதான் காரணமா? காலையில எடுத்து சொன்னேமா, டேய் என்னடா ட்ரெஸ் இது? கல்யாண மாப்பிள்ள எப்படி வரணும்? முன்னாடி தானே புடவை எடுக்க போறோம், வேற நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வானா கேட்கவே மாட்டேங்கிறான். காலையில அவர் ஃபோன் பண்ண சொன்னேன், நல்ல பேண்ட் ஷர்ட்டா போட்டுருவாங்க அப்படின்னு. எங்க திருந்தவே மாட்டான். ஒரு நல்ல நாள் அதுமா கூட நல்ல ட்ரெஸ் போட்டு தெரிய மாட்டான். மா நீ சும்மா இருமா. பொண்ணதான் பாப்பாங்க, என்னையவா பாப்பாங்க? பாருங்க இவர் எப்படி பேசுறாருன்ட்டு. நல்ல புடவை கட்டி நகை நட்டெல்லாம் போட்டு வருவேனா, இவர் மட்டும் இப்படி வந்தா பாக்குறவங்க என்னன்னு நினைச்சுக்குவாங்க. பொண்ணு இப்படி வந்திருக்கு, மாப்பிள்ள இப்படி வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க. ஆமாமா, இப்ப மட்டும் இல்ல, அப்பையில இருந்து இப்படிதாமா இருக்காவே. கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை திருத்தணும். நீ ஃபங்க்ஷன் இல்ல, வேற ஃபங்க்ஷன் போனா கூட நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுறா, பேண்ட் ஷர்ட் போடுறா, வெயிட் சட்டையை போடுறான்னு கேக்குறானா? நிச்சயத்துக்காக நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தான். சரிம்மா வீடு, இதுக்காக கோச்சிக்காத. கோச்சிக்கலாம் இல்ல, அந்த கோவத்துல தான் நான் உங்களையும் செலக்ட் பண்ண சொன்னேன் படவை. உங்க 2 பேர் சண்டையில நான் காரணம் ஆயிட்டேனா? ஆமாத்த, இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப பையனை எத்தனை வருஷமா இப்படிதான் வளர்த்தீங்களோ தெரியல. அவர் பிடிச்சப்படியில தான் இருக்காரு. கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாரு. அவன் பிடிச்ச முசலுக்கு 3 கால் சொல்லி நிப்பான். அவன் சொல்றதான் கரெக்டா இருக்கும்னு நினைப்பான். அதனால நீ விட்டுடுமா, இப்போதைக்கு விட்டுடு. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, விட்டு புடி. சரியா? ஸ்பா அண்ணெல்லாம் வந்திருக்காங்க. அதனால நீ பாட்டு தனியா வந்தினா அவங்க என்ன நினைப்பாங்க? மரியாதை வந்து புடவை வந்து பாராமா சொல்லிட்டேன். என்னம்மா புடவை அவனே செலக்ட் பண்ணட்டுமா? இல்லத்த, நீங்க தான் செலக்ட் பண்ணணும். ஆமா நீ வேற. இல்லத்த, நான் சொல்றது அவர் கேட்கவே இல்ல. அவர் சொல்றதை மட்டும் நான் கேட்கணுமா? நேத்துல இருந்து அவர் தான் சொல்றாரு, புடவை நான் தான் செலக்ட் பண்ணுவேன் கல்யாணத்துக்குன்னு. மட்டும் அப்படி இருந்தாலும் எனக்கு எப்படி இருக்கும்? நீங்களே நல்ல புடவையா பார்த்து செலக்ட் பண்ணிருங்க. பாவமா என் புள்ள, விட்டு கொடுத்து போமா. விட்டு கொடுக்கலாம் முடியாது. சரி நானே செலக்ட் பண்றேன். என்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்டுக்கலாம் என்ன, சரியா? சரிங்க. டே என்னடா இப்ப என்ன சொல்ல வர? புடவை எடுக்க வரியா இல்லையா? இங்கே இருந்துட்டு நைட்டியை பாக்குறியா? ஆஹா, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. நான் தான் புடவை செலக்ட் பண்ணுவேன். எப்பா ஒரு வேலை முடிஞ்சிச்சா? வாங்க டக்குனு போய் புடவை எடுத்து வந்தலாம். பப்பி நம்ம சண்டை அவங்களுக்குலாம் தெரியக்கூடாது, சரியா? சரிங்க. ஏ பொண்டாட்டி வாடி போலாம். பாருங்க வந்து நில்லுங்க. கடை நீங்க பாட்டு பக்கத்துல இருந்தீங்கன்னா 10 நாள்ல கல்யாணம் நமக்கு. 10 நாள்ல கல்யாணம்னா இப்பவே பக்கத்துல வந்துருவீங்களா? நான் வராம சாமன் அவருங்க மாமா. ஏண்டி இன்னும் கோவம் வடங்கலையா உனக்கு? ஆமா, அத்தை முன்னாடி நடிச்சேன், கோவம் போல. போங்க. ஏன் குஷ்பு, அண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ? செருப்பு பார்த்து செருப்புலாம் சொல்ற. பேசாம போயிரு மாமா. முடி இப்படி வர சொல்லிட்டு நீ மட்டும் எப்படி வந்திருக்கியா? போ. சரிடி விடு, கல்யாணத்துக்கு பாரு எப்படி டிப் டாப்பா இருக்கேன்னு. கல்யாணத்துக்கு தானே பாக்குறேன். சரி வா புடவை எடுக்க போலாம். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா. நான் கூட வர தயாரா இருக்கேன். நீ தான் வரணும். நல்லாவே இல்லடி. பப்பி மாமியார் கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன்ப்பா. பப்பி ஒன்னே ஒன்னடி, யாருமே இல்ல இங்க. அதனால என்ன வேணும்? அடி வேணுமா? என்னடி முன்னாடி செருப்புங்கிற இப்ப அடிங்கிற? உன்னோட அன்பு முத்தம் வேணும்டி. அப்படியா? இப்ப எதுவும் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏண்டி? ஐயோ நான் போனேன்ப்பா. பப்பி நின்னடி. போயிட்டா, எஸ்கேப் ஆயிட்டா. நீங்க மட்டும் தான் வரீங்க? பப்பியை காணா, தம்பியை காணா? வருவாங்கம்மா. ஏன் என்னாச்சு? தம்பி புடவை எடுக்கங்காட்டி கிளம்பிடுச்சு. அங்க போற வேலை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தா. சரி அதான். அப்படியா? சரி. என்னம்மா நீ புடவை பார்த்து செலக்ட் பண்ணிட்ட போல இருக்கு? ஆமாமா, கடைக்காட்ட சொல்லிட்டேன். நீயே பார்த்து எடுத்தியா? இல்லம்மா, கடைக்காரர் வர சொன்னேன், பார்த்தோம் 4-5 புடவை போடுங்கன்னே, அதான் போட்டிருக்காரு. அப்படியா? சரி. எங்க மாணிக்க தம்பி காணா? நீங்க புடவை எடுக்க 2 மணி நேரம் ஆகும், நான் போய் ஓரமா உட்காந்துருக்கேன், நீங்க செலக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு போயிட்டாரு. நீங்க கடைக்கு போயிடுச்சா? பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. சரிம்மா. மோளை பப்பி புடவை எடுத்து வச்சிருக்காங்க பாரு, எது பிடிச்சிருக்கோ பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க. ஆமா, பக்கத்துல தான் என் பையன் இருக்கால, அவனே பார்த்து எடுக்க சொல்லு. மாமா சொல்லுடி. நீங்களே பார்த்து நல்லதா ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. பாக்குறேன். தம்பி அங்க பாருங்க, பச்சை கலர் நல்லா இருக்கு. பக்கத்துல நிக்கிறது வாடாமல்லி, அதுவும் நல்லா இருக்கு. மேல இருக்க ரெட் கலரும் நல்லா தான் இருக்கு. ரெட் கலர் வந்து புஷ்பாக்கு ரொம்ப அழகா இருக்கும் கல்யாண புடவைய. சரிக்கா,
இந்த பச்சை கலர் புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி சரி, அப்ப அதுவே செலக்ட் பண்ணிட வேண்டியதான். அம்மா, அது வேலை என்னன்னு தெரியலையே. கடைக்காரர் ரேட் வந்து 20,000 சொன்னாரு. அப்படியா? என்னம்மா பப்பி, போதுமா 20,000? 5000 போதும். எனக்கு ஒரு நாள் கட்டுவோம், அதுக்கப்புறம் எப்ப கட்ட போறான்? இருக்கிறது ஒரு மரமோ நீ. உனக்கு விலை கூட போட்டு எடுத்தா எனக்கு சந்தோஷம் தான். ஐயோ பரவாயில்லம்மா, விலை கூட போட்டு எடுத்தா வெயிட்டா இருக்கும் புடவை. புடவை கட்டிட்டு ஸ்டேஜ்ல நிக்க முடியாது, பாத்துக்கோங்க. வாஸ்தவம் தான். அந்த கிரீன் கலர் சாரியா ஓகேவா? எனக்கு பிடிச்சிருக்குக்கா. என் வீட்டுக்காரர் செலக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு பிடிக்காம இருக்குமா? பாருடா. சரி சரி, அடுத்து அம்மாடி புஷ்பா, நீ ஒரு புடவை எடுத்துக்கோமா. எடுத்துக்கோக்கா, உனக்கு ஒரு புடவை எடுத்துக்கோ. எனக்கெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு பீரோ ஃபுல்லா புடவையா தான் அடுக்கி வச்சிருக்கேன். அத்தை, உங்களுக்கு புடவை? எனக்கு எதுக்குமா வயசான காலத்துல நானும் பீரோ கணக்குல புடவையா இருக்கு. அது ஏதாவது நல்ல புடவையா பார்த்து கடிக்கிறேன். என்னத்தா இப்படி சொல்றீங்க? வந்தது எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணதானா? என்ன புஷ்பாக்கா, உங்களுக்கு வேணாமா? வேணும் தான். அப்புறம் நின்னுட்டே இருக்கீங்க, பார்த்து எடுங்கக்கா. எனக்கு ப்ளூ கலர் சாரி பிடிச்சிருக்கு. இந்த சாரியாக்கா? ஆமா, அதுவும் நல்ல கலர் தான், நல்லாதான் இருக்கும் உனக்கும். இது ரேட் எவ்வளோன்னு தெரியலையே. அதோட விலை 15,000மா. என்னது 15,000மா? நல்லாதான் இருக்கு. சூப்பர்க்கா, நல்ல படம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. பாருடா, என் மரமும் 20,000க்குனா இவ 15,000க்கு படம் செலக்ட் பண்ணிருக்கா. சரி சரி சரி, சொல்லியாச்சு வாய் விட்டு எடுத்துக்கோன்ட்டு. அப்புறம் என்ன பண்றது, ஆசைப்பட்டு கேட்டுட்டா, சரி எடுத்துக்கிட்டோம். அப்படியே புடவை எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன, வீட்டுக்கு தானே? என்னத்த வீட்டுக்குங்கிறீங்க? ஆமா, அடுத்து என்னது? உங்க பையனுக்கு எடுக்கலையா? ஆமால, மறந்துட்டோமே. சரி, அவனுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு போயிடலாமா? சரிங்க அத்தை, அது நான் தான் செலக்ட் பண்ணுவேன். சரிம்மா, செலக்ட் பண்ணிக்கோ. மாடி புஷ்பா. சொல்லுங்கம்மா. ஏம்மா, தம்பிக்கு எதுவும் பேண்ட் ஷர்ட் எடுக்கலையா? அவருக்கு எதுக்குமா, அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா, நீ 15,000க்கு எடுத்திருக்க, தம்பி ஏதாவது புது ட்ரெஸ் போட நல்லா இருக்கும். அனுப்ப ஏய்யா, ஒரு பீரோ ஃபுல்லா அவர் துணியாதாமா இருக்கும். அப்படியா? அதனால அவருக்குலாம் வேண்டாம். ஏக்கா, என் ஃப்ரெண்டு மணிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. வேண்டாம் பப்பி, பரவாயில்ல. ஏன் வேணாங்கிறீங்க? எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், வேணாம் விடு. சரிக்கா. அத்தை, நம்ம போய் பேண்ட் ஷர்ட் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமா, வாங்க. மாமா. சொல்லு பப்பி. மாமா, இந்த 2 புடவை பில் செக்ஷன்ல கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணிருங்க. பே பண்ணிட்டு வாங்க, நான் மாடியில உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி பப்பி. அக்கா, வாங்க போலாம் நம்ம. சரி. எங்கடி நீ மட்டும் தான் வந்திருக்க? அவங்களா எங்க? அவங்களா மாப்பிளைக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. நீங்க கூட போக வேண்டியதானே? நீங்க தனியா இருக்கீங்களா, அதான் வந்துட்டேன். அப்படியா? ஆமா ஆமா. சரி, உனக்கு புடவை எடுக்கணும்னு சொன்னியே, எடுத்துட்டியா? எடுத்துட்டேனே. ஏண்டி உனக்கு புடவை எடுத்த? வீரல் ஃபுல்லா துணி அடக்கி வச்சிருக்கிய புடவையா? அப்படி எதுக்கடி உனக்கு? அவங்களே ஓசியில் எடுத்து கொடுக்குறாங்க, நீ ஏன் வேணாங்கிற? சரி, எடுத்து கொடுத்தா போதும். அப்படியே வளைஞ்சிட்டு போய் எடுத்து வந்துருவியே. சரி, எவ்வளோக்கு எடுத்த? 15,000 எடுத்திருக்கேன். பாப்பி எவ்வளோக்கு எடுத்திருக்கா? அவ 20,000 எடுத்திருக்கா. உனக்கே இது அளப்பறையா தெரியல. கல்யாண பொண்ணு 20,000 எடுத்திருக்கா, சும்மா மேல நிக்கிறவ நீ 15,000 எடுத்திருக்கியா? ஏண்டி அவங்களுக்கு போய் இவ்வளவு செலவு வச்சிருக்க? எனக்கு என்ன வந்துச்சு, அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் நீ எடுத்து கொடுப்பியா மத்தவங்களுக்குலாம்? நான் எப்படி எடுத்து கொடுப்பேன்? ஒரு 100 ரூபா கூட எடுத்து கொடுக்க மாட்டேன். இந்த அம்மா உனக்கு 15,000 எடுத்து கொடுத்துருக்கு. அப்ப நீ யோசிச்சு பாரு, பப்பிக்கு நீ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு. அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. சரி சரி, எங்க தலையில உள்ள பூவை காணா? அது வாடி போச்சியா, அதனால தான் தூக்கி போட்டேன். பூ வாடுற அளவுக்கு நீ புடவை செலக்ட் பண்ணிருக்க. இங்க வந்தப்ப பூ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. யோ என்ன யோ, 2 மணி நேரம் சொல்லிட்டு இப்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. நான் கடையில போய் வேலை பார்க்க வேணாமா? உன்னையா இங்க இருக்க சொன்னது? கிளம்ப வேண்டியதானே? ஏன் பொண்டாட்டி புடவை எடுக்கிறதுக்காக ஒரு 5 மணி நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டீங்களா? இவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணலாம். அதுக்காக கடையை விட்டுட்டு இங்க வந்து சும்மா உட்காந்துருக்க முடியுமா? ஏதோ கடப்பையா இருக்கானே, அப்புறம் என்ன? கடப்பாயனை விட்டுட்டு எவ்வளவு நேரம் நம்மள இங்கே இருக்கிறது? அப்புறம் ஒரு விஷயம், உங்களுக்கும் பேண்ட் ஷர்ட் எடுக்கிறேன்னாங்க. எனக்கு எதுக்கு? அது என்ன நானும் சொல்லிட்டேன். அவரும் பீரோல் ஃபுல்லா பேண்ட் ஷர்ட் அடிக்கி வச்சிருக்காரு, அவருக்கு எதுக்குமா வேண்டான்னு அப்படின்னு நானே சொல்லிட்டேன். ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்கா? உன் ட்ரெஸ்ஸா ஏன் ட்ரெஸ்ஸா? இல்லையா, சும்மா சொன்னேன். நல்ல ஆளுதாண்டி. உனக்கு மட்டும் எடுத்திருக்க, எனக்கு எடுக்காம விட்டுட்டேன். எனக்கே ரேட்டு கூட போட்டு எடுத்துருக்கு, இது உனக்கு வேற எடுத்துருவாங்களாக்கும். வேணும்னே சொல்லவே இல்லையே, இருக்க ட்ரெஸ் வச்சு நான் போட்டு வந்துருவேன். அப்புறம் இது கேக்குற? சரி, நீ எதுக்கு இங்க வந்த? அவங்க கூட போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கலாம்ல. அம்மா தான் சொன்னாங்க, தம்பி தனியா இருக்கு, போமா கூட அப்படின்ட்டு. ஓஹோ, அதுக்காக உன் புடவை நல்லா செலக்ட் பண்ணிட்டு எப்படியோ செலக்ட் பண்ணாம நீ பாட்டுக்கு வந்துட்டியா? ஆமா, புருஷன் பாவம் தனியா ஒத்தையில என்ன பண்றான்னு பார்க்க வந்திருக்கேன். சரி சரி. புருஷா, என்னடி? எனக்கு என்ன கசமுசாவா? எப்ப பார்த்தாலும் பொழுதுனைக்கு இதே நினைப்போட இருப்பியா? கேக்குறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அது இல்ல, எனக்கு எனக்கு தலைக்கு பூ வேணியா, போறப்ப வாங்கி கொடுக்குறியா? ஏன் பொண்டாட்டிக்கு பூ இல்லாமையா? வாங்கி தந்தா போச்சு. அப்படியே நீ கேட்ட கசமுசாவும். கசமுசாவா? அதுக்கு தான் நீ பூ கேக்குறியா? போறப்ப வாங்கிட்டு போயிடலாமா? கடையா இருக்கியா? அதான் நீ சொல்றேன், நம்ம வீட்டுல போய் கசமுசா. அப்புறம் பாத்துக்கலாம், கல்யாணம் முடியட்டும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? ஆமா ஆமா. சரி சரி சரி. என் புருஷனுக்கு வெக்கத்து பாரு. என்னையா கோவமா என் மேல? உன் மேல என்னடி கோவம் எனக்கு? எப்பவுமே இதே மாதிரி ஜாலியா பேசுற பத்தியா? ஒவ்வொரு டைமும் கோவமா பேசுற, கோவமா நடந்துக்கிற, லூஸ் தரமா பண்ற, அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. என்னையா இப்படி சொல்ற? என்னையாவும்? நம்ம பையனுக்கு ட்ரெஸ் எது எடுக்கலாமா? எதுக்கு அவனுக்கு? அதெல்லாம் வேண்டாம். ஏன்டி, ஒரே பையன் வச்சிருக்கோம், எடுத்து கொடுக்கலாமே. அவங்க செலவுல நம்ம எடுத்து கொடுக்கணுமா? ஏனாண்டி, நான் காசு எடுத்து வந்திருக்கேன், அப்படியே தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துலாம். அப்படியா? அப்ப எடுத்துடலாம். ஏ புருஷா. என்னடி புஷ்பா? அப்படியே எனக்கு ஒரு புடவையா?
என்னது உனக்கு புடவை வேணுமா? ஆமாயா, வீட்டுக்கு கட்டிக்கிறாப்ல ஒரு 4-5 புடவை எடுக்கணும். மட்டும் எடுத்துக்கூடியா. அப்படியே 2 நைட்டி, 2 பாவாடை, அப்புறம் 2-3 புடவைக்கு இது இல்ல ஜாக்கெட் பிட் இல்ல, அது வேற எடுக்கணும். உள்ளார போட்டுருக்கதான் எடுக்கணும்யா, கொஞ்சம் எடுத்துறியா? அப்படி செருப்பால. ஏன் இப்படி கோவப்படுற? அப்புறம் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே எடுத்து கொடுத்தேன். கேட்கறது எல்லாத்தையும் இப்ப திரும்பி அதே கேட்கற. ஆண்டி, நம்ம வீட்டுல பீரோல அடுக்கிறது பத்தாதுன்னு பக்கத்து வீட்டு பீரோல வாங்கி எடுக்கலாம்னு நினைக்கிறியா? யோ என்னயா இப்படிலாம் பேசுற? கல்வால இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணே பற்றுது. அப்புறம் மல்லிகைப்பூ வேற வாங்குறோம்ல. ஆமா ஆமா. யோ கொஞ்சம் நவுந்து நில்லையா, கடையில இருக்கவங்கள பாத்திர போறாங்க. யாரும் இல்லையே, விடுடி. யோ சொல்றத கேளியா? சொல்லு, இப்ப போதுமா? மல்லிகைப்பூ வேற வாங்கணும் 2 முழம். ஆமா ஆமா. அப்புறம் என்ன புடவை மத்தது எல்லாம் எடுத்து கொடுவேன். சரிடி, எடுத்துறேன். அப்புறம் நைட்டி கேட்டியே? ஆமா நைட்டி பேண்ட் தான் எடுக்கணும். அது நைட் பேண்ட் எடுக்கிறியா? இதுக்கு இன்னைக்கு நைட்டுக்கா? ஆமா ஆமா. ட்ரெஸ் வேணா கேள்வி, எல்லாம் எடுத்துறேன் உனக்கு. சரியா, வாப்பா எடுக்கலாம். அம்மாடி புஷ்பா, அப்படியே உன்னை பாத்துட்டே இருக்கலாம் போல தோணுதுடி. சேலையில ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? சரி சரி புஷ்பா. சரி போலாமா? எத்தனை வாட்டி கூப்பிடுறேன், காதலே விழ மாட்டேங்குது. அம்மாடி புஷ்பா. வாங்கம்மா. சொல்லுங்கம்மா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்து முடிச்சாச்சுமா. சரிம்மா கிளம்பலாமா? கிளம்பலாமா, அதுக்கு தான் நான் வந்தேன். போலாமா, வாங்க. ஏண்டி உம்முன்னு ஆயிட்ட? ஒன்னும் இல்லையா. ஏன் இப்படி நிக்கிற? வா கிளம்பலாம். போலாம் போ. ஏண்டி என்னாச்சு? இல்ல சும்மாதான். சரி வா, வீட்டுல போய் பாத்துக்கலாம்.